எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்லதே நடக்கும். சீரியஸ்லி ஐ எம் நாட் ஜோக்கிங். என்னை சுற்றி இருக்கவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க நேரம், தட் சேம் டைம் நான் யூடியூப் கண்டென்ட்டுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி எல்லோரும் ஃபஸ்ட் இயரில் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பைத்தான் படிச்சுட்டு இருக்க நேரம், நான் ஒரு ரியாக்ட் டெவலப்பராக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு ஜாப் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீலான்சிங்காக ஒரு கிளைண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்வான்டேஜஸோட அண்ட் என்ன டே பை டே 0.01% இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர்னால் தட் நேம் இஸ் த லிங்க்டின். ஸோ லிங்க்டினில் எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லை. பிகாஸ் அதுக்கெலாம் ஆல்ரெடி யூடியூப்பில் வீடியோஸ் டுட்டோரியல்ஸ் இருக்குது. லிங்க்டினை ஒரு ஸ்டூடெண்ட்டாக எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ண வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் எப்படி லிங்க்டினில் காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட கனெக்ட் பண்ணி காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறது அண்ட் இதை தாண்டி நிறையா விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு 100 சப்ஸ்கிரைபர் அண்ட் 1K சப்ஸ்கிரைபர் ஆர் வெரி ஸ்பெஷல். பிகாஸ் யாருமே என் வீடியோ பார்க்காத போது என் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்குலாம் நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில. அண்ட் எனிவே என்னை சப்போர்ட் பண்ண எல்லா மக்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறையாவே பேசிட்டேன். லெட்ஸ் டைவ் இன்டு அவர். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் லிங்க்டின்? அதாவது லிங்க்டின்னா என்னென்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் சோஷியல் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இப்போ என்னை பற்றி ப்ரொஃபஷ்னலாக ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா, நான் என்ன காலேஜ், என்ன கோர்ஸ் படிக்கிறேன், என்கிட்ட என்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, நான் என்ன கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி என்னை பற்றி ப்ரொஃபஷ்னல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே லிங்க்டினில் பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாரோடைய ப்ரொஃபஷ்னல்லையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் லிங்க்டின். ஒய் லிங்க்டின்? நான் எதுக்கு லிங்க்டின் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிங்க்டின் வச்சு உங்களோட ப்ரொஃபஷ்னல் நெட்வொர்க்கை பில்ட் பண்ண முடியும், ஜாப் சர்ச் பண்ணிக்க முடியும், கண்டென்ட் ஷேர் அண்ட் கண்டென்ட் க்ரியேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும், அண்ட் அதை வச்சு பர்சனல் பிராண்டிங்குமே பண்ண முடியும். இதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா டு ஃபைண்ட் ஜாப்ஸ். ஏன்னா அப்ராக்சிமேட்லி 97% ஆஃப் ரெக்ரூட்டர்ஸ் யூஸ் லிங்க்டின் டு ஃபைண்ட் பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். உங்களுக்குன்னு ஆல்ரெடி ஒரு நெட்வொர்க் இருக்கும். உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஏரியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அதில் ஒருத்தவங்க ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் ப்ரொஃபஷ்னலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ண இந்த லிங்க்டின் யூஸ் ஆகும். அடுத்து சோஷியல் மீடியா வெர்சஸ் லிங்க்டின். இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறீங்க, அதில் முக்கால்வாசி ரீல்ஸ் எதுக்குமே யூஸ் ஆகாது. இதுவே நீங்கள் லிங்க்டினில் கொஞ்ச நேரம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 1% உங்களை இம்ப்ரூவ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. தெரியாத நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இத்தனை வாட்டி லிங்க்டின் சொல்லிட்டு இருக்கேன்ல, இந்த லிங்க்டினை ஃபஸ்ட்டு யார் ஓன் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தான். 2016 26 பில்லியனுக்கு மைக்ரோசாஃப்ட் லிங்க்டினை வாங்கிட்டாங்க. இது எப்படி எனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, லிங்க்டினில் ஒருத்தவங்க போஸ்ட் போட்டிருந்தாங்க, அதை படித்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி புதுசாக நிறைய விஷயம் கற்றுக்கலாம். இதுக்காக மற்ற சோஷியல் மீடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. ஏன்னா மற்ற இதுலேயும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் லிங்க்டின் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ப்ரொஃபஷ்னலுக்கு ஏற்ற மாதிரி நெட்வொர்க்கை நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி புதுசாக நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட், லிங்க்டின் அல்காரிதம். இஃப் யூ வாண்ட் டு கிராக் த சிஸ்டம், ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம் அப்படின்னு பிசி டாக் நந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் லிங்க்டின் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க்டின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்டாகிராம் எப்படி உங்கள் எமோஷனுக்கு அட்டாச் ஆகிற மாதிரி ஃபீட்ஸ் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட சேர்க்குதோ, அதே மாதிரி லிங்க்டினுக்கு ஒரு அல்காரிதம் இருக்குது. பட் இது டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் 12th முடித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட பர்பஸ் என்னென்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கனெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட அவங்க காலேஜை பற்றி கேட்குறது தான். அப்போ லிங்க்டின் ப்ரொஃபைலில் உங்கள் டேக்லைன் என்ன வைக்கணும்னா 12th கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட் ஆர் சர்ச்சிங் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு போய் சேரும். ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் கிட்ட போய் உங்கள் ப்ரொஃபைல் சேர்க்கும். ஆர் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்காக லிங்க்டின் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டேக்லைனில் சீக்கிங் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி போட்டிங்கன்னா இன்டர்ன்ஷிப் ஹையர் பண்ணுறவங்ககிட்ட போய் உங்கள் ப்ரொஃபைல் ரெக்கமெண்ட் ஆகும். டேக்லைன், ஹெட்லைன் இதில் மட்டும் இந்த மாதிரி வைக்காமல் அபவுட் செக்ஷன்லேயும் இது ரிலேட்டடாக ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு உங்களோட ப்ரொஃபைல் புஷ் பண்ணும். உங்களோட ப்ரொஃபைலில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாச்சும் இருந்தால் கூட நிறைய பேருக்கு புஷ் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணாமல் சும்மாவே வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த ப்ரொஃபைல் ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபைலை அல்காரிதம் கன்சிடர் பண்ணாது. நிறைய பேருக்கு உங்கள் ப்ரொஃபைல் புஷ் பண்ணாது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் க்ரியேஷன். நான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக ஒரு ப்ரொஃபைல் எப்படி ப்ரொஃபஷ்னலாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பெரிய டுட்டோரியல்லாம் எதுவும் போட போகிறது இல்லை. ரெக்கமெண்டட்
டெரர்மெக்ஸ் கிளவரில் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் லிங்க்டின் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டுட்டோரியல் இருக்குது. அதை போய் பார்த்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, என்னோடய ஆடியன்ஸ் எல்லாருமே 12th முடித்த ஸ்டூடெண்ட் தான். ஸோ பெரிய லெவலில் எந்த ஸ்கில்லும் இல்லைனா கூட ப்ரொஃபஷ்னலாக எப்படி ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் இருக்கும். அந்த வீடியோ பார்த்து தான் என்னோடய ப்ரொஃபைல் நான் லாஸ்ட் இயர் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் லாஸ்ட்டில் எண்ட் ஸ்க்ரீனில் அந்த வீடியோ வைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அந்த டுட்டோரியல் பார்த்து உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஹவு ஐ காட் அன் இன்டர்ன்ஷிப். எனக்கு எப்படி இன்டர்ன்ஷிப் கிடச்சிதுன்னா, இதுதான் என்னோடய ப்ரொஃபைல். இதில் பார்த்தீங்கன்னா 4000க்கு மேலே என்னோடய கனெக்ஷன்ஸ் இருக்கும். நான் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன், நான் படித்து முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் ஆக போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்த அப்புறம் லிங்க்டின்ல என்னோடய ப்ரொஃபஷனலுக்கு ஏற்ற எல்லாரையுமே கனெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் 2000+ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், 500+ ஸ்டார்ட் அப் கம்பெனி ஹெச்ஆர்ஸ், சிஇஓஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் கூட மிச்சம் கொஞ்சம் இருக்கவங்களாம் என்னோடய காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் என்னோடய அலுமினிஸ். இந்த மாதிரி அதிலிருந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோட ஹெச்ஆர் எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணி என்னை ஹையர் பண்ணிக்கினாங்க. அதுக்குன்னு சும்மா ஒன்றும் ஹையர் பண்ணல, நான் ஆல்ரெடி ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருந்தேன், அதை பார்த்து தான் என்னை ஹையர் பண்ணிக்கினாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த லிங்க்டின் தான். அடுத்து ஃபைண்ட் கிளைண்ட்ஸ். ஃப்ரீலான்ஸருக்கு இந்த லிங்க்டின் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர். ஃபஸ்ட்டு ஃப்ரீலான்சிங்னா என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை யூஸ் பண்ணி அதை வச்சு மணி ஏர்ன் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வெப் டெவலப்பர்னா நல்லா வெப்சைட் பில்ட் பண்ணுவீங்கன்னா, ஒரு கிளைண்ட் இப்போ வெப்சைட் பில்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்கன்னா, அந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணி கொடுத்து அதுக்கான காசு வாங்கிக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ரீலான்சிங். எதுக்கு லிங்க்டின் ஃப்ரீலான்ஸருக்கு ஒரு பெஸ்ட்டு சாஃப்ட்வேர்னு சொல்கிறேன்னா, ஆன்லைன்னு வரும்போது நிறையா ஸ்கேம் நடக்கும். இப்போ எனக்கு இன்ஸ்டாகிராமில் யாரோ ஒருத்தர் அன்னோன் பர்சன் வந்து டிஎம் பண்ணி வீடியோ எடிட் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா, நான் வீடியோ எடிட் பண்ணி கொடுத்த அப்புறம் எனக்கு காசு தராமல் அவங்க என்னை பிளாக்கில் போட்டு ஏமாற்றிட்டு கூட போகலாம். ஆனால் லிங்க்டின்ல அப்படி இல்லை. அவங்களோட ப்ரொஃபைல் பார்த்து அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட ப்ரொஃபஷனல் வச்சு அவங்க நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பே பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். கனெக்டிங் வித் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 12th முடிச்சுட்டு காலேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்னா கண்டிப்பாக காலேஜை பற்றி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் டேரெக்டாக காலேஜ் போய் பார்க்கணும், காலேஜில் இருக்கவங்க கிட்ட பேசணும், அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் பேசி காலேஜ் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் அடிக்கிற வெயிலில் அங்கங்கே காலேஜாக போயிட்டு சுற்றிட்டு இருக்க முடியாது. அண்ட் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்க காலேஜெலாம் வெப்சைட்டில் மட்டும் பார்த்து அந்த காலேஜை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்க முடியாது. அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் லிங்க்டின்ல ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கனெக்ட் பண்ணுறது. அதில் ஜஸ்ட் ஒரு 5 to 10 காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணோம். நீங்கள் அதுலேருந்து நிறைய பேரை கனெக்ட் பண்ணி நீங்கள் டிஎம் பண்ணி பேசிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு பர்டிகுலர் காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்ச் பாரில் உங்களுக்கு என்ன காலேஜ் வேணுமோ அந்த காலேஜோட நேம் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த காலேஜோட அஃபிஷியல் ப்ரொஃபைல் வரும். அதில் பீப்புள் ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த பீப்புள் உள்ளே போனீங்கன்னா அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லைனாக ரேங்க் ஆவாங்க. அதில் நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட அந்த காலேஜை பற்றி கேட்டுக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.